சரியா? பாருங்க, இந்த டியூட்ட கையில வச்சுக்கங்க. இந்த சின்ன சின்ன டியூட்ட மார்க் பண்ணுங்க. விடையும் எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் பூட்டிங் தான் தொடக்குதல் அல்லது ஏற்றுதல். பூட்டிங் தொடக்குதல் தொடர்பான கூற்றுக்களை கருதுக. தொடக்குதல் துணை நினைவகங்களில் காணப்படும் பணிசெய்யும் முறைமை பிரதான நினைவகத்துக்கு கொண்டு வர்றது தானே பூட்டிங்ல மெயினா நடக்கும். துணை நினைவகங்களில் காணப்படும் பணிசெய்யும் முறைமை பிரதான நினைவகத்துக்கு கொண்டு வருவதாகும். சரி, இது பயோஸ்ரமின் செயற்பாட்டின் மூலம் இது செயற்படுத்தப்படும். பயோஸ்ரமின் செயற்பாட்டின் மூலம் இது செயற்படுத்தப்படுங்கிறது. சரி, அல்லது சீமோஸ்ரம் பயோஸ்ரம் அல்லது சீமோஸ்ரம் மூலம் செயற்படுத்தப்படும். பயோஸ்ரம் மூலம் பூட்டிங் தான் கண்ணாடிக்கு கரண்ட் கொடுத்தோன்னே முதல் தொழிற்படுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம பூட்டிங் சொல்றோம். அதுல துணை நியமங்கள் காணப்படும் பணி செல்லும் முறை பிராணாயத்தை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்றது. இதுல பயோஸ்ரமின் செயற்பாட்டின் மூலம் இது செயற்படுத்தப்படும். போஸ்ட் என்பது பூட் செய்ய முன்பு வன்பொருள் பாகங்களின் தொழிற்பாட்டை பரீட்சிப்பதாகும். 2020 பாஸ்பர் கேள்வி. எனவே ஏபிசி ஆகிய எல்லாம் வரும் பூட்டிங் செயற்பாட்டுல. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு வாங்க அப்போ. பூட்டிங் கணினியை தொடக்கும் செயல்முறையில் என்ன நடைபெறும் என விளக்குக. முதலாவது எழுகிற நல்லம் சீமோஸ் ரோமில் உள்ள பயோஸ் ஆனது சிபியுனை இயக்கி போஸ்ட் பரிட்சித்தலை மேற்கொள்ளும். முதலாவது பவர் அண்ட் சேஃப் டெஸ்ட் தான் நடக்கும். போஸ்ட் பரிட்சித்தலை மேற்கொள்ளும். சீமோஸ் ரோமில் உள்ள பயோஸ் ஆனது சிபியுனை இயக்கி போஸ்ட் பரிட்சித்தலை மேற்கொள்ளும். முதலாவது போஸ்ட் பரிட்சித்தல் நடைபெறும். கம்ப்யூட்டருக்கு கரண்ட் கொடுத்தோன்னே
முதலாவது நடைபெறுறது பயோஸ் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் பரிட்சித்தலை மேற்கொள்ளும். 2வது பயோஸ் ஆனது துணை நினைவகத்தில் காணப்படும் துணை நினைவகத்தில் காணப்படும் OSனை அடையாளம் காணும். OSஐ கண்டறியும். பயோஸ் ஆனது துணை நினைவகத்தில் காணப்படும் OSனை கண்டறியும். கணினி தொடக்கும் செயல்முறையில் நடைபெறன விளக்குக. அது பிறகு OSனை பிரதான நினைவகத்துக்கு பிரதி பண்ணும். இதான் ஏற்றும். இதான் மெயின் பூட்டிங் செயற்பாடு. பிரதி பண்ணும். உடன் OSனை ஆரம்பிக்கும். நாலாவது OSனை இயங்கச் செய்து உங்க டெர்ம் எக்ஸாம்ல கேட்கலாம். எப்படி ஒரு பூட்டிங் செயற்பாடு நடைபெறும் என்று OSனை இயங்கச் செய்து அதன் GUI இடைமுகத்தை திறத்தல். இதான் நாம கணினியை தொடக்கும் செயல்முறை நடைபெறன விளக்குக. CMOS ROMல் உள்ள பயோஸ் ஆனது CPனை இயக்கி போஸ்ட் பரிட்சித்தலை மேற்கொள்ளும். பயோஸ் ஆனது துணை நினைவகத்தில் காணப்படும் OSனை அடையாளம் காணும். 3வது OSனை பிரதான நினைவகத்துக்கு பிரதி பண்ணும். இத்தனை OSனை ஆரம்பிக்கும். GUIங்கிற கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். OSல 2 இருக்கு நம்மோட. CLI OSம் இருக்கு. GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இடைமுகத்தை திறத்தல். OSனை இயங்கச் செய்து அதன் GUI இடைமுகத்தை திறக்கும். கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரைவுகள் இடைமுக அட்டை இடைமுகத்தை திறக்கும். கிராபிக்கல் வடிவம் ஸ்டார்ட் ஆகுறதான இடைமுகம் சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை திறக்கும். ஆனா பாஸ் பேப்பர்ல தந்து தான் ஓர்டர் கேட்டிருக்கார். ஆனா டேர்ம் எக்ஸாம்ல பூட்டிங் செயற்பாட்டின் போது என்ன நடைபெறும் என விளக்க சொல்லி கேட்கலாம். இந்த ஓர்டர்ல எழுதி கொள்ளுங்க. ஓர்டரும் முக்கியமா. இந்த விடையை உங்களோட டியூட்ல கட்டாயம் எழுதணும். எழுதி கொண்டு தான் கிளாஸுக்கு வரணும். எல்லாரும் செக் பண்ணுவேன் நான். நான் ஒரு கம்ப்யூட்டர் கரண்ட் கொடுத்தோன்னே முதலாவது பயோஸ் ஸ்டார்ட் ஆகி CPU ஸ்டார்ட் பண்ண வச்சு போஸ்ட் பரிட்சித்தலை செய்யும். அப்புறம் பயோஸ் வந்து துணை நினைவகத்தில் இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை உண்மையான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பிரதி பண்ணும்.
ஓஎஸ்இனை பிரதான இவத்துக்கு பிரதி பண்ணும். அத்துடன் ஓஎஸ்இன ஆரம்பிக்கும். கண்டுபிடிச்சு ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் ஜிஐ ஓப்பன் பண்ணுங்கிறது தான் ஓஎஸோட பூட்டிங் செயற்பாடா, பயோஸோட செயற்பாடா பார்க்கும். எழுதிட்டீங்கண்ணே. எழுதுறதுக்கு லேட் ஆகுறாங்களே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஃபோன ஹொரிசான்டலா புடிங்க. வெர்டிகலா புடிக்காம கிட்டயா புடிங்க. அப்ப கிளியரா விளங்கும். கவரேஜ் பிரச்சனைக்கிறாங்கலாம் ரெக்கார்டிங் அனுப்புனான்னு பார்க்கலாம். நார்மலா பார்த்துட்டுறீங்க. நிரல்கள் மற்றும் செயற்படுத்தல் இவற்றுக்கான தொடர்பை ஆராய்க. ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு இதையும் நிரல்கள் மற்றும் செயற்படுத்தலுக்கு என்பவற்றுக்கிடையிலான தொடர்பை ஆராய்க. என்ன நிரல்கள் எழுதுவோம்? துணை நினைவகத்தில் உள்ள துணை நினைவகத்தில் உள்ள எழுத்து வடிவ இதையும் கேட்பாரா எக்ஸாம்ல. எழுத்து வடிவ பாஸ்வேர்டுக்கு வந்த கேள்வி. எழுத்து வடிவ தொகுதி அறிவுறுத்தல்கள் நிரல்கள் எனப்படும். அந்த நிரல்களை பிரதான நினைவகத்தில் ஏற்றி ஓட விடுதல் செயற்படுத்தல் எனப்படும். ஒரு நிரலில் பல செயற்படுத்தல்கள் காணப்படலாம். ஒரு நிரலில் பல செயற்படுத்தல்கள் காணப்படலாம். துணை நினைவகத்திலுள்ள எழுத்து வடிவ தொகுதி அறிவுறுத்தல்கள் நிரல்கள். நிரல்கள், செய் நிரல்கள் எல்லாம் உண்டுதான். நிரல்கள், செய் நிரல்கள்ங்கிற எல்லாம் உண்டுதான். துணை நினைவகத்திலுள்ள எழுத்து வடிவ தொகுதி அறிவுறுத்தல்கள் நிரல்கள் எனப்படும். இந்த நிரல்களை பிரதான நினைவகத்துக்கு ஏற்றி லோட் பண்ணி ஓட விடுதல் செயல்படுத்தல் எனப்படும். லோட் பண்றது தான் ப்ராசஸ் சொல்லுவோம். ஒரு நிரலில் பல செயற்படுத்தல்கள் காணப்படலாம். இப்படி எழுதணும். ப்ராசஸுக்கும் ப்ரோக்ராமுக்கான தொடர்பு. இது பாஸ் பேப்பருக்கு வந்து அடிக்கடி டேர்ம் எக்ஸாமுக்கும் இப்ப
சொல்லி என்ன செய்வாருன்னா, ப்ராசஸ் டயகிராம் தந்துட்டு இடைவெளி நிரப்ப சொல்லுவாங்க. இத நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல தந்திருக்கேன். இது பாஸ் பேப்பருக்கு வந்த கேள்வி தான். நான் ஏபிசிடி தான் தந்திருக்கார். ஆனா இப்ப எல்லாம் கேட்கும். அந்த உட்புகுதல், விடுவித்தல், ஆ அனுப்புதல், ஐயோ காத்திருக்கிறங்கிறது எல்லாத்தையும் இங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபுல்லா. சாம்பிளுக்கு இந்த கேள்வி போடப்பட்டிருக்கு. இதுல ஏ வந்து தயார், நிலைன்னு எழுதப் போறோம் படத்துக்குள்ள இருந்தா. பி வந்து ஓடுதல், சி வந்து முடிவுறுத்தல் அல்லது இடைநிறுத்தல், டி வந்து தடைப்படல். இந்த தயார் நிலை, ஓடுதல், முடிவுறுத்தல், இடைநிறுத்தல், தடைப்படல். தயார், ஓடுதல், முடிவுறுத்தல், இடைநிறுத்தல், தடைப்படல். இதுல இந்த முறையில பேப்பர் செய்யறது பெஸ்ட்டா இருக்கு. ஏன்னா பேப்பரை வச்சுட்டே முன்னுக்கு வழங்கப்படுத்தலாம். முறையில. இதுல மத்ததையும் கேட்கலாம். இப்போ அதுக்கு டைம் அவுட் எது, டிஸ்பேச் அனுப்புதல், ஈயோட இருக்கு காத்திருத்தல், இல்ல ஈயோ பூரண நிலைங்கிற விஷயமெல்லாம் செயலாக்க நிலை, தற்காலிகமா தடுத்தல், சஸ்பெண்ட், அதெல்லாம் இடைவிலகல், தற்காலிகமா தடுக்கிற சஸ்பெண்ட். நம்ம இப்ப எல்லாம் கேட்டிருக்காரு. மாற்றப்பட்டதும், காத்திருக்கிறது, மாற்றப்பட்டதும், தடுக்கப்பட்டதும். பாஸ் பேப்பருக்கு வழியா அது. ஒரு கிளாஸ்ல அடுத்த ஒரு கிளாஸ்ல அந்த ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு நான் எம்சிக்யூ பார்க்க வரேன். இப்ப தியரிய ஞாபகப்படுத்துற மாதிரி பீத்ரும். செயல்முறை அட்டவணைக்காக பணி செயல்முறைமை வந்து 7 நிலைகளைக் கொண்ட செயல்முறை பரிமாற்ற மாதிரியை பயன்படுத்துகிறது. தரப்பட்ட செயல்முறை மேற்குறித்த மாதிரி ஓடு நிலையில் உள்ளது. எப்படி கேட்டிருக்காருன்னு பாருங்க. இச்செயல்முறையின் அடுத்த சாத்தியமான சரியான நிலையையும், மாற்றத்துக்கான நிபந்தனையும் கீழே தரப்பட்ட அட்டவணை நிரப்புக. ஓடு நிலையிலிருந்து எங்க வரலாம்? தயார் நிலைக்கு வரலாம். இதுக்கு காரணம் என்ன? ஓடு நிலையிலிருந்து தயார் நிலைக்கு வரலாம். இதுக்கான காரணம் சந்தர்ப்ப ஆழி செயற்பாட்டுக்காக இடைமறிப்புக்கு உட்படுத்தல். தயார் நிலைக்கு வரலாம். இப்ப பாருங்க, ஒரு பி ஓடு நிலையில இருக்கிறால் எங்கெங்க வரலாம்? சிக்கு முடிவு நிலை, டி தடைப்பட நிலை, ஏ அப்படி காரணம் என்னங்கிறது எழுதணும். எப்படி காரணம் வரும்? தயார் சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்காக இடைமறிப்புக்கு உட்படல். ஏன் ஓடு நிலையில் வைக்கிறது? தயார் நிலைக்கு வாரதுக்கான காரணம். அடுத்தது தடைப்படல். எது காரணம்?
ஐஸ்லெஸோ இடையூறு செய்திக்கு காத்திருத்தல். இந்த காரணமெல்லாம் அந்த படத்துல இருக்க காரணத்த தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஐயோ! இடையூறு செய்திக்கு காத்திருத்தல். தடைப்படல. ஐய இடையூறு செய்திக்கு காத்திருத்தல். இது முடிவுறுத்தல் அல்லது இடைநிறுத்தல். உண்டலினா போது முடிவுறுத்தல். அது காரணம் நிரல். ஒரு காரணம் இல்லைனா போதும். நிறைய காரணம் இன்னைக்கு. பூர்ணமாக ஓடி முடிதல். நிரல் பூரணமாக ஓடி முடிதல். இப்படி கேள்விகளை செய்ய பழகணும். ஓடு நிலையில் இருக்கிறது. பாசப்பருக்கு வந்த கேள்வி 2016ஆம் ஆண்டு பாசப்பருக்கு வந்தது. பாசப்பர் கேள்வி தான் எல்லா விடையும் தெளிவா எழுதி வச்சுக்கணும். பின்ன எக்ஸாமுக்கும் பயன்படுத்தணுமா? அப்ப அந்த பிக்சர் ஞாபகம் இருந்தா தான் நீங்க முடிவெடுக்கலாம். எங்கிருந்து எங்க போகலாம்ன்னு. தயார் நிலைக்கிற ஓடு நிலைக்கிறது தயார் தடைப்படல முடிவுற்ற நிலைக்கு வரலாம். இங்க பார்த்துக்கணும். பிக்சர்ல இருந்து எங்க இருந்து எங்க போறோங்கிற ப்ரோசஸ் டயகிராம கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். எங்க இருந்து எங்க போறலாம். அந்த அம்புக்குறியெல்லாம் ஞாபகத்த வச்சு தான் எழுதணும். இந்த கேள்விக்கு அப்படித்தான் எழுதலாம். இப்ப திரும்ப எம்சிக்யூக்கு வாங்க. நீ பட்பயனர் பணி செயல்முறைமைக்கான உதாரணம் எது? நீ பட்பயனர் பணி செயல்முறைமை சர்வர் அறிக்கும். சர்வர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். MS-DOS வந்து பணிப்பணி OS. Windows 11 பட்பணி OS. macOS-ம் பட்பணி. palm-OS வந்து தனிப்பணி. படிச்சிருந்தா இதான் மல்டி யூசர். பட்பயனர்னா சர்வரா வரணும். பட்பயனருக்கு சர்வர் வந்தா தான் பணி வரும். சர்வரா இருக்கிறது பட்பணியும் செய்யும். பட்பயனரா வரண்டா நெட்வொர்க் கூட செய்யணும். ஒன்றுக்கு 5 இது பார்த்துட்டேன் நேரத்தோட. ஒருக்கா ரெக்கார்டிங்க பாருங்க மிஸ் ஆனாங்கள். உங்களோட குரூப் எல்லாத்தையும் போடுவாடுமா? துல்லியமான நேரத்துக்குள் உயர்தரமான செயற்பாடுகள் மேற்கொள்ள பாதிக்கப்படும் பணி செயல்முறைமை. இல்ல உட்பொதிந்த பணி செயல் எம்பெடட் ஓஎஸ்ன்றா ஏடிஎம்ல ஓசி மிஷின்ல இருக்கிற ஓஎஸ் செல்லும். உட்பொதிந்த பணி செயல்முறைமைன்னு சொல்லுவோம். எம்பெடட் ஓஎஸ். நிகழ்நேர ஓஎஸ் அதுக்கு விடையா வரும். பயனர் பணி செயல்முறை உங்களுக்கு தெரியும் தானே. ஒரே நேரத்துல பல பேர் செய்யறது. இது பல பல நபர் வாரது.
பட்பணி பயண செயல் முறைமை எக்ஸ் சர்வர். பணி பயண செயல் முறைமை வந்து இது பல பணி. பல சாஃப்ட்வேர ரன் பண்ணும். எம்பெடெட் ஓஎஸ்ங்கிறது ஒரு ஏடிஎம் ஓசி மிஷின்ல ரன் ஆகும். இது ரொம்ல காணப்படுமா? எம்பெடெட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்மில் காணப்படும். நான் ரொம் படிக்கக்குள்ள படிச்சேன். உட்பொதிந்த முறைமைகளை உருவாக்குறதுக்காக ரொம்ம பாவிப்போம்ண்டு. உட்பொதிந்த பணிச்செயல்முறை ஏடிஎம் எலக்ட்ரானிக் டிவைஸஸ்ல இருக்கு. ரொம்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்த எம்பெடெட் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். உட்பொதிந்த ஓஎஸ் அத மாற்றி அமைப்பது கடினமா? மாற்றி அமைக்க முடியாது. மாற்றி அமைப்பது கடினம். ஏடிஎம் ஓசி மிஷின்ல இருக்கிற இது வந்து உட்பொதிந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கும். அத மாற்றி அமைப்பது கடினமா இருக்கும். ஆனா, நம்மட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டெஸ்க்டாப் இதுல இருக்கும். துணை நினைவகத்துல. துல்லியமானத்துக்குள் உயர்தரமான செயற்பாடுகள் குயிக்கா செய்றது ரியல் டைம் சிஸ்டம் மாரியும். பேட்ச் ப்ராசஸிங் கூட டைம் எடுத்து செய்யும். ஒரு ஓஎஸோட வகைய பொறுத்து நீங்க செய்ய தெரிஞ்சிருக்கணும் இந்த கேள்விகள. ஆனா பணிச்செயல்முறையின் பணியாக அமையாதது தரவுகளை கணக்கு அடிப்படையில் பாதுகாத்தல் சரி. அக்கவுண்ட் அது யூசர் நேம், பாஸ்வேர்ட பேஸ் பண்ணி பாதுகாக்கிறது. யூசர் நேம பேஸ் பண்ணி பாதுகாக்கிறது. செயற்பாட்டு முகாமைத்துவம் சரி. முறைமை தவறுகளை தெரிவித்தல் சரி. பிரதான நினைவகத்தில் இடஒதுக்கீட்டை வழங்குதல். நினைவக முகாமைத்துவம். கணனிகளை தன்னியக்கமா உருவாக்குறது இன்னும் வரல. ஆட்டோமேட்டிக்கா புரோகிராம் எழுதுறது வராது. புரோகிராம் எழுத உதவும். ஆனா, ஆட்டோமேட்டிக்கா புரோகிராம் சாஃப்ட்வேர கிரியேட் பண்ணாது. இந்த 5வது கேள்விய நான் கொஞ்சம் இந்த மெமரி மேனேஜ்மென்ட் படிச்சுட்டு செஞ்சு காட்டுறேன். இருக்கட்டுமா? கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம படிச்சத வச்சு ஓஎஸ்ல பணியும் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா மெமரி மேனேஜ்மென்ட், ஃபைல் மேனேஜ்மென்ட் முடிச்சது அப்புறம் 5ஆம் கேள்வி செய்றேன் நான். இத வெளிய பிறகு செய்வோம். 6வது பின்வரும் பணிச்செயல்முறை தொடர்பான கூட்டுக்களை சரியானவை. தனிப்பணி பணிச்செயல் முறைமைகளில் வலைமேலோடியினை திறந்த ஒருவர் கணிப்பு மென்பொருளை திறக்க முடியுமா? தனிப்பயனர் தனிப்பணி ஓஎஸ்ல 2 சாஃப்ட்வேர் ஒரே டைம்ல ரன் ஆகாது. தனிப்பணி செயல்முறைமைகளில் வலைமேலோடியை திறந்த ஒருவர் கணிப்பு மென்பொருளை திறக்க முடியுங்கிற பிழை. 2 சாஃப்ட்வேர் ரன் ஆகாது. இதுல ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தான் ரன் ஆகும் தனிப்பணி ஓஎஸ்ல. தனிப்பயனர் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு யூசர் மட்டும் தான் பாவிக்கலாம். வலைப்பக்கமுடா ஒரு சட்ட கணனியை பாவிக்கும் சந்தர்ப்பத்தில். சட்டம்டா மெயின் ஃப்ரேம் சூப்பர் கம்ப்யூட்டர்ல வாரது. பாவிக்கும் சந்தர்ப்பத்தில் சட்ட கணனி பட்பயனர் பணி செயல்முறை காணப்பட வேண்டும். சரி, நான் படிச்சிருக்கேன். பட்பயனர் சர்வர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்லயும், சட்ட கணனியிலயும், சிறு கணனியிலயும் இருக்கும். மைக்ரோ கணனியில வராது.
அலை மேலோடியையும், கணிப்பு மென்பொருளையும் பட்பணி பணி செயல்முறைகள் ஒரே நேரத்தில் பாவிக்க முடியுங்கிறது சரி. பாருங்க. அலை மேலோடியையும், கணிப்பு மென்பொருளையும் பட்பணி பணி செயல்முறைகள் ஒரே நேரத்தில் பாவிக்க முடியுங்கிறது சரி. எனவே பிசி மாத்திரம் தான் சரியா இருக்குமா?